டே 90க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்தை கமலஹாசன் அவர்கள் செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய தான தர்மங்கள், அவருடைய வாழ்க்கை நெறியெல்லாம் தெரியுமான்னு தெரில. பட் கொஞ்சம் என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவருடைய படங்களும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேருடைய பசியை போக்கியவர்னா அது விஜயகாந்த்னு சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கல்லூரி இருக்குது, இப்போ அது இயங்கலைன்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துலலாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த காலத்தில் எல்லோரும் சாப்பிட்டு போகிற அந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்குறோம். அதேமாதிரி அவருக்குன்னு அங்கே அந்த சென்னையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் போனீங்கன்னா டெய்லி சாப்பிட்லாம். அந்த மாதிரி பல விஷயங்களை வாழ்க்கையில் செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை இந்த பிக் பாஸ் மேடையில் கமலஹாசன் அவர்கள் நினைவு கூறுவது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது அவருக்காக அழுவதை விட அவர் செய்த நல்ல விஷயங்களை எடுத்து செல்வது ரொம்ப அற்புதமான விஷயம்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்மளும் அதை வழிமொழியணும். ஒரு அற்புதமான மனிதரை நம் தமிழகம் வந்து பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது அவருடைய அற்புதமான உடல்நிலையில் இருக்கும்போது இந்த மீடியாக்கள்லாம் பயங்கரமான தாக்குதல் பண்ணாங்க. மனசில் பட்டதை அப்படியே பேசுகிற உண்மையான மனிதனாக விஜயகாந்த் அவர்களை நம்ம எல்லாம் பார்த்தோம். இதை இப்போ கமல்ஜி வந்து உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கும் தெரிவிக்க போகிறாரு. அவங்க எப்படி வருத்தப்பட போகிறாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா அதுலேயும் நிறைய பேருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக கண்டிப்பாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.